வணக்கம். வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட 10 வருடமாக எனக்கு ஹோமியோபதி மூலமாக தொடர்பில் இருக்கிற ஒரு நண்பர் சென்னை நித்தியம் முதனால ஒரு மெசேஜ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அதாவது ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் ரெக்கவரி ப்ராசஸுக்கு பண்ண முடியுமா, ஹெல்த்தை ரிஸ்டோர் பண்ண முடியுமா அன்னு ஒரு கேள்வி. அதுக்கு கீழே அவர் ஒரு நோட் போட்டிருந்தாரு. அது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக நம்ம ஹோமியோபதியில் எந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்போம்னு சொல்லி நான் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில். அதை பார்த்து நார்மல் டெலிவரி ஆனவங்களாம் அவங்க கேட்ட கேள்வி ஏன்னு சொல்லி அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா 10 வருட தொடர்பில் இருக்கிறாரு. இந்நேரம் அதை படார்னு அடித்து இதுக்கெல்லாம் ஒரு கேள்வியா இவ்வளோ இருக்குது எங்கள்கிட்ட என்ன எடுத்து சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது எல்லாரும் நம்மள்ட்ட இருந்து, அதாவது என்கிட்ட முக்கியமாக கற்றுக்கிறவங்க என்னை தாண்டி போகணும், எனக்கு மேலே வளரணும்ங்கிற ஆசை எனக்கு உண்டு. அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஆனால் திரும்ப கேள்விகள், அதுவும் அடிப்படையான கேள்விகள். ஒரு மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் ஒரு உடல் தேற்றி மருந்துகள் நம்மள்ட்ட இல்லை, எவ்வளோ கொட்டி கிடக்குது என்ன எடுத்து சொல்லியிருக்கணுமா வேணாமா ஸ்ட்ராங்காக. அப்படி இல்லாமல் அதையும் ஒரு கேள்வியாகவும் அதுக்கு ஒரு ஃபுட் நோட்டும் போட்டு அனுப்புனதுனால நான் வருத்தத்துடன் இந்த பதிவு. சரி, பொதுவாக இது எல்லாருக்கும் பயன்படும்ங்கிறதுனால புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது பயன் கொடுக்கும். மிஸ்கேரேஜ்ங்கிறது கிட்டத்தட்ட அபார்ஷனை ஸ்டைலாக சொல்கிறது தான் மிஸ்கேரேஜ். அதாவது உங்கள் யூட்ரஸ் உங்கள் கருவை தாங்கும் தன்மை இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்குது, என்ன அதால் ஹோல்ட் பண்ண முடியாது, அதனால் மிஸ்கேரேஜ்னு சொல்லலாம். இது ரொம்ப எர்லியராகவும் நடக்கலாம், 2வது மாதம் 3வது மாதத்துலேயும் நடக்கலாம், அதை தாண்டியும் நடக்கலாம். அதுக்கு பேர் தான் மிஸ்கேரேஜ். அப்போ அந்த தாங்கும் தன்மை ஏன் அந்த யூட்ரஸ்க்கு இல்லை, ஏன்னா இந்த கால உணவு முறையும் இந்த கால வாழ்க்கை முறையும். அதை மாற்றாமல் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சின்னு புலம்புறதோட அதை மாற்றுறது தான் அறிவுடைமை என்று சொல்லலாம். அப்போ அதை மாற்றத்துக்கு என்ன செய்யணும், ஏன்னா முதல்ல ஒரு கரு உருவாகும் தன்மைக்கு நம்ம உடம்பையும் யூட்ரஸையும் அதை 10 மாதம் சுமக்கும் வலிமையும் நம்ம உடம்புக்கு முதல்லே கொடுக்கணும், ஊட்டம் கொடுக்கணும். அதனால தான் இந்த காலகட்டங்களில் நான் ஏற்கனவே 2015 ஒருத்தர சிலிகுரிங்கிற டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போனப்போ அங்கே ஒரு போர்டு பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம குரூப்பில் கூட போட்டேன். ப்ரீ மேரேஜ் போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லி ஒரு டாக்டர் போர்டு வச்சுருந்தார். எவ்வளோ முக்கியமான தேவை இந்த நாட்களில் அதுங்கிறத நம்ம உணரணும். ஸோ அப்போ யூட்ரஸ் ஸ்ட்ரெங்தனிங்கிறது நல்ல உணவு மூலியமாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் தான் வரணும். ஸோ அப்போ அந்த மிஸ்கேரேஜ் ஏன் ஆகுதுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, இன்ஃபெக்ஷன்னு சொல்லிட்டு. கரு உருவாகி கருப்பைக்குள்ளே போகும்போது அங்கே முக்கியமாக ஒரு கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும் இயற்கையாக. அந்த கிளீனிங் ப்ராசஸில் அந்த கரு வெற்றி பெறும் போது அங்கே 10 மாதம் தங்கி குழந்தையா உருமாறி வளரக்கூடிய வாய்ப்பு அமையும். அப்படி அந்த கருவால் அந்த கிளீனிங் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ண முடியல, தோற்று போகுதுன்னா கண்டிப்பாக அங்கே நிற்காம வெளித்தள்ளப்படும், அதாவது வீணாக்கப்படும். அப்போ அந்த இருக்கும் இருப்பிடம் சுத்தமாக இல்லைன்னா இன்ஃபெக்ஷனோட இருக்குதுன்னா கரு தங்க முடியாது. இதுவும் ஒரு எர்லி மிஸ்கேரேஜ்னு தான் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதிக இரத்தப்போக்கு. இந்த அதிக இரத்தப்போக்குங்கிறது பல நாட்கள் நீடிக்கலாம். அப்படி பல நாட்கள் நீடிக்கக்கூடிய அதிக இரத்தப்போக்குனால என்ன வரும், இரத்த சோகை வரும். அந்த இரத்த சோகையும் பலகீனத்தையும் உடல் வலிமை எழுந்து போகிறதையும் டெய்லி ரொட்டீன் செய்ய முடியாமல் போகிறதையும் அந்த இரத்த போக்கை நிறுத்தக்கூடிய மருந்துகளையும் கொடுத்தோம்னா மிஸ்கேரேஜுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட ரொட்டீனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல இதுக்கு என்னோட மருத்துவம்னா இன்னொரு தடவை மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நிறைய நல்ல பொருட்கள் சாப்பிட சொல்லணும். முக்கியமாக கீரை உணவுகள், டார்க் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய பச்சை காய்கறிகள், நல்ல பழங்கள், நம்ம ஊர் பழங்கள், சீசனல் பழங்கள், இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடித்து உடம்பை சுத்தமாகவும் உடம்பை வலிமை உள்ள கால்சியம் நிறைந்த உடம்பாகவும் மாற்றுறது தான் முதல் குறிக்கோளாக இருக்கணும். சரி, இப்போ மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னா முதல்ல அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் எப்போதும் கொடுக்கறது என்னோட காம்பினேஷன் SBT சொல்லி ஸ்டாப் பிளட் டீங்கிறது முக்கியமான அந்த
காம்பினேஷனை போட்டு வச்சுருக்கிறது மெனோபாஸ் பீரியட் டைமில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களோட கஷ்டங்களை போக்குறதுக்காக நான் இந்த காம்பினேஷனை உருவாக்கினேன். இதே காம்பினேஷனை நம்ம மிஸ்கேரேஜ் ஆன பீப்புளுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய மருந்து சபீனாங்கிற மருந்து. இந்த சபீனாங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக மிஸ்கேரேஜுங்கிறத சரி பண்ணணும். சரி, இந்த மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய டானிக் என்ன, அதுவும் பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணக்கூடியது, ஹெமோசின் என்ன சொல்லிட்டு விஜய் ராவ் ஃபார்மாவில் போடுறது. இது அருமையாக ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடியது, அதாவது ஓவராக ப்ளீட் ஆகிட்டு இருக்கிறது. சரி, அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் யூட்ரஸை ரீகண்டிஷன் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும் என்ன, திருவாரூர் கம்பெனியோட லாசோன்ங்கிறது நான் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து. மிக அருமையான மருந்து. பெண்களோட யூட்ரஸை ஸ்ட்ரெங்க்ஃபுல்லாகவும் ரெஜமினேட் பண்ணியும் யூத்ஃபுல்லாகவும் வச்சுக்கக்கூடியது, பெண் தன்மையை மீட்டெடுக்கக்கூடியது இந்த சிரப். ஸோ உணவுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்பூன்ட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டானிக், அதாவது இப்போ இழந்து போன சக்தியை மீண்டும் ரீகைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ டானிக் இருக்குது நம்மள்கிட்ட. இதை பாருங்கள், ஆயாமால் திருவாரூர் கம்பெனி அருமையான டானிக். குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ பெரியவங்க சொல்லவே தேவையில்லை, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு எனக்கு சாக்லேட் டேஸ்ட் தான் பிடிக்குங்கிறவங்களுக்கு பாக்ஸன் கம்பெனியோட ஆல்ஃபா அவினா மால்ட்டு, இது அருமையான டானிக். இதுக்கு மேலேயும் வேணுமா, எஸ்பிஎல் கம்பெனியோட ஒரு மால்ட் இருக்குது. இந்த 2 டானிக்கும் கிடைக்காதவங்க இதை வாங்கி சாப்பிடலாம். இது எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். இதையும் தாண்டி திருவாரூர் கம்பெனியோட சர்க்காரஞ்ச் என்று சொல்லி ஒரு அருமையான டானிக் இருக்குது. இந்த டானிக் வந்து நல்ல உடல் வலிமையை கொடுக்கறது இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு டானிக். இவ்வளோ மருந்துகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கடைகளுக்கு போனீங்கன்னா இந்த அளவுக்கு சிறப்பான டானிக் இல்லைனாலும் கிட்டத்தட்ட இதுக்கு பேரலாக வேலை செய்யக்கூடிய டானிக் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே கிடைக்கும். ஏன் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடாது? இப்போ ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம், மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் ஹெல்த்தை ரிஸ்டோர் பண்ணுறது, மிஸ்கேரேஜுங்கிற ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது, இதுக்கு ஒரு ஹோமியோபதி சம்மந்தம் உள்ளவங்க கேட்கக்கூடிய கேள்வியாக இது. எவ்வளோ போல்டாக சொல்லியிருக்கணும், எங்கள்கிட்ட கொட்டி கிடக்குது, குமிஞ்சி கிடக்குது, இது உங்களுக்கு வேண்டுங்கிறத உங்கள் வேணுங்கிற டேஸ்ட்டில் கூட டானிக் இருக்குது எங்கள்கிட்ட என்ன தைரியமாக சொல்லக்கூடிய வலிமை உங்கள் அனைவருக்கும் வர வேண்டும். அதனால் மிஸ்கேரேஜ் என்ன ஏதோ நடக்கக்கூடாத நடந்துருச்சு எல்லாம் பயப்படாதீங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம உடம்பு அப்படி தான் இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறத உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உணவு பழக்கத்துக்கு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக. இன்னொரு முயற்சி, கண்டிப்பாக அது வெற்றி பெறக்கூடிய முயற்சியாக இருக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தையா, அறிவுபூர்வமான குழந்தையா உருவாக வேண்டும், அதை பெற்றெடுக்க வேண்டும் என்று உறுதி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.